ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியுமா? இன்னைக்கு பாவக்காய் வச்சு சுத்தமா கசப்பே இல்லாத ஒரு பாவக்காய் குழம்பு தான் நம்ம பண்ண போறோம். இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாவக்காய் குழம்பு வந்து நீங்க 2, 3 நாளைக்கு வச்சும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் காலியாயிரும். அந்த அளவுக்கு ஒரு செம்மையா இருக்கும். அதாவது கசப்பு சுத்தமா தெரியாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். பாவக்காய் கசக்காம செய்யறதுக்கு இதில் ஒரு ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பாவக்காய் குழம்பு வந்து கசப்பு இல்லாமல் வைக்க முடியும். இதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பாவக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்கு இருக்க விதையெல்லாம் நீக்கி எடுத்துருங்க. இதை இந்த எண்ணெயில் போட்டு வதக்குங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கிடணுங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி பரட்டி பரட்டி விடுங்க. இங்கே பாருங்கள், அந்த தண்ணிலாம் வற்றிருச்சு. இந்த பாவக்காயில் இந்த தண்ணிலாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா அந்த தண்ணிலாம் வற்றிருச்சுங்க. பாவக்காய் வந்து நல்லா சுருண்டு வந்திருக்குது. இப்போ வந்து நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது வந்து நான் இதில் இருக்கிற எண்ணெயிலேயே வந்து நான் வெங்காயம் தக்காளிலாம் வதக்க போகிறேன். அதனால் இந்த பாத்திரத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இதில் வதக்கி எடுத்துக்கலாங்க. பாவக்காய் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இது ஒரு ட்ரிக்ஸுங்க. இன்னும் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் இருக்குது. இதிலே வந்து வெங்காயமும் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கங்க. இப்போ இந்த டைமில் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் 2 தக்காளி, பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு 3 நல்லா வதங்கி வரணும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு 2 சில்லு தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து சீரகமும் இந்த பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கள்ல, சோம்பு, அதுவும் சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோம்புங்க, சீரகம், அடுத்து கொஞ்சம் மிளகு, அவ்வளோதாங்க. இதை ஒரு பரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதை கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெந்தயம் கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு வரமிளகா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் அதிகம் சேர்த்துருக்கனால ஓகே, சேர்த்துல. இப்போ வந்து நம்ம பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வேணாலும் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி கழுவி ஊற்றிடுங்க. இப்போ வந்து இதே டைமில் நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்துக்க போகிறோம். காயும் சேர்த்துக்க போகிறோம். காயை வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா காய் வேக டைம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிண்டிட்டு புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸு இல்லை லெமன் சின்ன லெமன் சைஸு புளி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ புளித்தண்ணியை வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இது நல்லா கொதிக்க விட போகிறோம். இதில் என்ன ஒரு ட்ரிக்ஸு அப்படின்னா, நீங்கள் பாவக்காய் குழம்பு வைக்கிறீங்கன்னா தட்டு போட்டு மூடி வைக்கக்கூடாதுங்க. அதுதாங்க. அப்படி மூடி வச்சிங்கன்னா அதாவது அந்த கசப்பு வந்து ஆவிலே போக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து காயில் வந்து கசப்பு தெரியாது, குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுதான் ட்ரிக்ஸு. பாவக்காய் குழம்பு வைக்கையில் நீங்கள் வந்து தட்டு போட்டு மூடி வச்சு சமைக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் சமைச்சிருங்க. அதே பார்த்துக்கோங்க. மேலேருந்து பள்ளிக்கு இது ஏதாவது விழுந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை.
அதனால் நீங்கள் கிட்ட இருந்து பார்த்து சமைச்சிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. பாவக்காய் குழம்பு வந்து அப்படியே சூப்பராக செம்மையாக ரெடியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.